போலியான ஆவணங்கள் தகவல்களினை சமர்ப்பித்து கனடிய அரசுக்கு வருமான வரி தாக்கல் செய்து வாடிக்கையாளர்களுக்கு நன்மை செய்ய போய் சிறை சென்ற சில வருமான ஆலோசகர்களின் ஒரு சில கதைகள் மட்டும் 3 நிமிடங்களில் சொல்லி முடிக்கப் போகின்றேன். ஒரு படிப்பினருக்காக அறிந்து கொள்ளுங்கள். திரு இமாட் குரூம் என்பவர் மிசிசாகா நகரில் சொந்தமாக கணக்காய்வு கம்பெனி வைத்திருந்து தமது கம்பெனி ஊடாக வாடிக்கையாளர்களின் வருமானங்களினை அரசுக்கு சமர்ப்பிக்கும் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். போலியான நன்கொடை பற்றி சீட்டுகள் சமர்ப்பித்து வரி செலுத்தும் பணங்களினை மீதப்படுத்தி கொடுப்பவர் என பெயர் பெற்றவர். 2003 ஆண்டு 2008 ஆண்டுகளுக்கு இடையில் 487 பேருக்கு மொத்தமாக சுமார் $3.6 மில்லியன் போலியான நன்கொடை பற்றி சீட்டுகள் சமர்ப்பித்து 1 மில்லியனுக்கு மேல் வரி செலுத்துவதனை மோசடியாக மீதப்படுத்தி கொடுத்திருந்தார் என்ற குற்றச்சாட்டில் இவருக்கு இறுதியாக நீதிமன்றம் 2 வருடங்கள் சிறை $1 லட்சம் பணத்தண்டனை என தீர்ப்பு வழங்கியது. இது பற்றிய செய்தி மே 5, 2013 ஆண்டு டொரண்டோ ஸ்டார் பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருந்தது. இதேபோல பிரம்டன் நகரிலிருந்து வருமான வரி ஆலோசகராக பணிபுரிந்த கருப்பினத்தவரான மிஸ்டர் ஜோன் ஒலாடிபியோ என்பவர் 2001-2005 ஆண்டுகளுக்கு இடையில் சுமார் 1427 பேருக்கு மொத்தமாக $13 மில்லியன் போலியான நன்கொடை பற்றி சீட்டுகள் ஆதாரமாக காட்டி வருமான வரி தாக்கல் செய்தமையால் இறுதியில் இது பிடிபடும் பொழுது கனடாவை விட்டு தப்பியோடி மீண்டும் 2009 ஆண்டு திரும்பி வரும் பொழுது டொரண்டோ விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அவருக்கு பணத்தண்டனை 4,12,306 மற்றும் 2 வருடங்கள் சிறை என தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது பற்றிய செய்தி இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் என்ற ஆங்கில சஞ்சிகையில் ஜூலை 9, 2020 ஆண்டு வெளியிடப்பட்டிருந்தது. மிஸ் மொனிக்கி வான் டிஜிக் என்ற பெண் கல்கேரி நகரிலிருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு போலியான ஆவணங்கள், ரிசீட்டுகள், பத்திரங்களை சமர்ப்பித்து பெருந்தொகையில் மீள்வரி பணங்களை பெற்றுக் கொடுத்தார். அவருக்கு இறுதியாக நீதிமன்றம் 12 மாத வீட்டுக்காவல் சிறை, 12 மாத நன்னடத்தை, $1,16,000 பணத்தண்டனை என தீர்ப்பு வழங்கியது. இது பற்றிய செய்தி அந்த கல்கேரி நகரிலிருந்து வெளியாக கல்கேரி கெரால்டு என்ற ஆங்கில பத்திரிகையில் டிசம்பர் 22, 2023 ஆண்டு செய்தி கட்டுரையாக வெளியிடப்பட்டிருந்தது. மிஸ்டர் டக்ளஸ் கியூபர்ட் ரேமன் என்பவர் கிங்ஸ்டன் நகரிலே இருந்து தொழில் புரியும் ஒரு கணக்காளர். ஒட்டவா நகரில் பல்வைத்தியராக பணிபுரியும் மிஸ்டர் கின் டங் ஃபோங் என்னும் தமது வாடிக்கையாளருக்கு 2008-2012 ஆண்டுகளுக்கு இடையில் 2 மில்லியனுக்கு மேல் வருமானம் சமர்ப்பித்த பொழுது முழுவதனையும் செலவாக கழித்து, அதாவது பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸாக கழித்து சுமார் $5,38,061 தொகை வரி ஏமாற்று செய்து தாக்கல் செய்திருந்தார். தப்பாக குடும்ப வருமானத்தை காட்டி அவரது மனைவி $34,432 ஜிஎஸ்டி கிரெடிட் பெறுவதற்கும் மேலும் சாயில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் பெறுவதற்கும் வழிகாட்டியிருந்தார். இறுதியில் அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அதேபோல அந்த சலுகையை பெற்று அவரது வாடிக்கையாளரான பல் வைத்தியருக்கும் தண்டனை கிடைத்தது. 18 மாத கண்டிஷனல் ஜெயில், $34,432 பணத்தண்டனை, 3 வருட நன்னடத்தை, 240 மணித்தியாலம் கட்டாய சமூக சேவை என தீர்ப்பு வழங்கப்பட்டது. பல்வைத்தியருக்கு அவர்களினை கண்காணிக்கும் ராயல் காலேஜ் ஆஃப் டென்டல் சர்ஜன்ஸ் ஆஃப் ஒன்டாரியோ என்னும் அமைப்பு இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்து வைத்தது. இது தொடர்பான தகவல் குளோபல் நியூஸில் அக்டோபர் 19, 2016 செய்தி கட்டுரையாக வெளியிடப்பட்டிருந்தது. இவைகள் உதாரணத்துக்காக ஒரு சில செய்திகள். இப்படியே நிறைய செய்திகள் சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வாறு தண்டிக்கப்பட்டவர்கள் பலரின் செய்திகளை கனடா ரெவென்யூ ஏஜென்சி இணையதளத்திலும் சென்று பார்க்கலாம். இது போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.